ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்கள். ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டாங்க, வண்டிப்பெரியாரில் 2 சிலைகள் இருக்குது. அந்த 2 சிலையில் ஒருத்தரை பற்றி உலகுக்கே தெரியும், இன்னொருத்தர் யார், இவர் எதுக்காக அவருக்கு செலவு வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கா? உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. வாங்க இன்னைக்கு நம்மளுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி யாரோடது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1931 பத்தனந்திட்ட ஜில்லையில் கும்பழா அப்படிங்கிற இடத்துல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம எம்.எம். சுந்தரம். இவர் அவங்க அப்பாவுக்கு இங்கே ஒரு எஸ்டேட்டில் சூப்பர்வைசராக வேலை கிடைக்கிறதுனால அந்த குடும்பம் அப்படியே வண்டிப்பெரியார் வர்றாங்க. வண்டிப்பெரியார் வந்து இந்த எஸ்டேட் வாழ்க்கையை அவங்க தொடரும் போது நம்ம எம்.எம். சுந்தரம் அவர்கள் அவங்க அப்பா சூப்பர்வைசராக இருந்ததுனால நல்ல கல்வியை அவருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. எம்.எம். சுந்தரம் அவர்கள் இளமையிலேயே கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படித்ததுனால அவர் அன்னைக்கு இருந்த ஒரு டிகிரி ஹோல்டராக மாறினார். அவர் தமிழ், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு 4 லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தந்தையோட வேலை மகனுக்கும் கிடைக்கப்படுது. அவர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே எஸ்டேட்டில் நடக்கக்கூடிய முதலாளி ஆதிக்கமும் இல்லைன்னு சொன்னால் தொழிலாளிகளுக்கு இழைக்கப்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் இவர் புரிஞ்சுக்கிறாரு. தொழிலாளிகள் மகன்களோட விளையாட தொழிலாளியாகவே இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிய அளவில் இவர் பார்த்து படித்து இல்லைன்னு சொன்னால் அனுபவித்ததுனால அதிலிருந்து இந்த மக்களுக்கான ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆழமாக இவருடைய மனசில் பதியுது. அதுக்காக இவர் தொழிலாளர் சங்கத்தினுடைய ஒரு லீடர்ஷிப்பில் வர்றாரு. ஐஎன்டியூசி அப்படிங்கிற தொழில் சங்கத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏஐடியூசி அப்படிங்கிற தொழில் சங்கத்தில் இருக்கிறாரு. அப்புறம் 1956 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐயில் தன்னை இணைச்சிக்கிட்டு ஒரு முழு நேர அரசியல் தலைவராக அவர் மாறுறாரு. அப்போது கோட்டயம் டிஸ்ட்ரிக்டோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக அவர் இருக்கார். அதுக்கப்புறம் வண்டிப்பெரியாரில் கிராம பஞ்சாயத்து தலைவராக 3 முறை இருந்திருக்காரு. அப்போது சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூட இந்த ஏரியாவுக்கு இங்கே வாழ்க்கையை தொடங்கின நம்ம எம்.எம். சுந்தரம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சாதாரண பிரச்சனைகளை அவர் அனுபவித்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் மாற்றி எடுக்கிறதுக்கு நம்ம கையில் அதிகாரம் வரும்போது அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக அதை கையாளவும் அந்த 3 டைம் அவர் வண்டிப்பெரியாருடைய பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போதே இங்கே இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் அவர் இறங்கி போய் வேலை பார்ப்பார். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் நம்பினார். ஸோ அந்த பொறுப்பை அவர் கையில் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு எஸ்டேட் மேഖലயில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஒரு தனியார் கம்பெனியோட ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அது வண்டிப்பெரியாரில் சுரக்குளம் அப்படிங்கிற எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் தான் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய அரசு ஹாஸ்பிட்டல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, சொந்தமாக இடம் இல்லாததுனால. ஸோ அப்படி சொந்தமான இடம் வாங்கணும், சொந்தமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெருசாக கட்டப்படணும். இங்கே தோட்டம் தொழிலாளியாக இருக்கக்கூடிய 23 வார்டில் இருக்கக்கூடிய சாதாரணமான மக்கள் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய சின்ன ஊதியத்தில் நிறைய குழந்தைகளோட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மெடிசன் அவங்களுக்கு வாங்க முடியாது வெளியிலேருந்து, இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அடிப்படை வசதியில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த அரசு ஹாஸ்பிட்டல் இங்கே வேணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் லெவலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 7ஆம் கிளாஸ் வரத்தான் இருந்துச்சு. 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 11, 12 படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒன்று இங்கேருந்து பீரிமேடு வர நடந்து போகணும். பீரிமேடு வர நடந்து போயிட்டு வரும்போது இதெல்லாம் காட்டுப்பகுதி, அன்னைக்கு அதிகமான டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இல்லை, வண்டி வசதிகள் இல்லை. நடந்து போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறையா மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஸோ அந்த டைமில் இங்கேருந்து ஒரு குரூப்பாக நடந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பீரிமேட்டில் படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர். அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தவங்களுக்கு நிறைய ஆபத்துகளும் நடக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மனசில் ஆக்கி இவர் என்ன பண்ணுறாருனா இங்கே 8, 9, 10ஆவது இங்கே வரணும். அது வண்டிப்பெரியாருடைய இந்த மண்ணில் வரணும், அது சொந்தமாகவே இருக்கணும், அரசாங்கத்துக்கிட்ட அதை வலியுறுத்தி கேட்கணும் அப்படிங்கிறதுல அவர் பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருக்கும்போதே ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தின ஒரு விஷயம்.
ஒன்று சுகாதாரத்துறையில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க வேண்டியது ஒரு பஞ்சாயத்து தலைவராக அவருடைய பொறுப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக, அதாவது அவங்க கல்வி கற்றா மட்டும்தான், நல்ல கல்வி கிடைச்சா மட்டும்தான் அவங்களால இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சமூகத்தை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல அவருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஹைஸ்கூல் கொண்டு வர்றதுக்கான முயற்சியிலையும் அவர் ஈடுபடுறாரு. அப்புறம் வண்டிப்பெரியார் கிராம பஞ்சாயத்தினுடைய அலுவலகமும் இங்கே ஒரு பேருந்து நிலையமும் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்குள்ளே வருது. இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக அப்போ இருக்கிற எம்எல்ஏ கிட்டையும் இல்லைன்னு சொன்னால் எம்பி கிட்டையும் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டுடைய அதிகாரிகள் கிட்டையும் இல்லைன்னு சொன்னால் அரசியல் அதிகாரிகள் கிட்டையும் இதுக்கான முன்முயற்சியில் அவர் வந்து ஈடுபடுறாரு. அப்படி ஈடுபட்டு ஒரு காலகட்டத்தில் 1960 இவர் வந்து கேரளா மாநிலத்திலேயே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி, அதாவது இன்னைக்கு இருக்கிற பீரிமேட்ல இருந்து தேவிகுளம் வர ஒரே தொகுதி தான். அப்போ இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கூட உருவாகலை. இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் உருவாகிறதுக்கு முன்னாடியே கோட்டயம் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இவர் ஆகிறாரு. 1960 இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. இவருடைய அடிப்படை தேவை அப்படிங்கிற விஷயத்த, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவை என்னெல்லாம் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் பேசுகிறார். அதாவது கேரளாவோட 2வது சட்டமன்றம். முதல்ல ஒரு சட்டமன்றம், அதாவது ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிஞ்சு அடுத்த 5 இயர்ஸில் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரு. சட்டமன்றத்தில் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண தோட்டம் தொழிலாளிகளுடைய பிரச்சனையை வந்து எடுத்துரைத்த முதல் குரல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் காலகட்டத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அரசு ஹாஸ்பிட்டலோ இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹைஸ்கூலோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அங்கே சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை பேசுகிறாரு. அதை ஏற்றுக்கிட்ட கவர்மெண்ட்டு இந்த விஷயத்தை ஏற்றெடுக்கிறாங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பகுதிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஹைஸ்கூலுக்கும் நாங்கள் வந்து ஒப்புதல் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இங்கே வந்து பொதுவான லேண்டு வேணும் இதை கட்டணும்னா அப்படின்னா. ஸோ இந்த கட்டுமான பணிகள் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல கட்டுறது அப்படிங்கிற இது வந்தப்போ, ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து மற்றொரு தனியார் எஸ்டேட்னுடைய ரூமில் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டேயே போய் கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய மனசு கொடுத்து அவங்க வந்து அவங்களுடைய கட்டடத்தில் அரசு மருத்துவமனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, அவங்கக்கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுரக்குளம் எஸ்டேட் ஓனரை பார்க்குறாரு. சுரக்குளம் எஸ்டேட் ஓனரை பார்த்து பேசும்போது முதல்ல 1-2 கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3வது கட்டத்தில் இது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது, உங்களை தவிர வேறு ஆளாலும் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் தரணும் அப்படின்னு கேட்டதுனால அவங்களுடைய லேண்டை இங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை என்னுடைய நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான லேண்டு வந்து சுரக்குளம் எஸ்டேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹைஸ்கூல் கட்டுறதுக்கான லேண்டு வந்து சுரக்குளம் எஸ்டேட் கொடுக்குறாங்க. அப்புறம் 3வதாக ஒன்று தேவை, வண்டிப்பெரியாருங்கிற இந்த பஞ்சாயத்தினுடைய முக்கியமான ஒரு இடம், பஞ்சாயத்து அலுவலகம், இது கட்டப்பட வேணும். அப்போ இதுக்கான ஒரு லேண்டு வேணும். இங்கே ஒரு பேருந்து நிலையம் வேணும். இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் பஸ்ஸுகள் போய் வரணும், அது ஒதுக்கி நிறுத்தணும். இல்லைன்னு சொன்னால் ஆட்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடமா இருக்கணும், வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த கிராமமாக கொண்டு போகணுங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஸோ அப்படி அதுக்கான லேண்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த ஆர்பிடி கம்பெனியோடைய ஓனர்கிட்ட போய் பேசுகிறாரு. அவங்க இந்த மாதிரி சுரக்குளம் எஸ்டேட் வந்து 2 இடத்துல அவங்களுக்கு வந்து லேண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்களும் இதற்கான லேண்டு தர்றோம்னு சொல்லி அவங்களும் லேண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு இருக்கிற பஸ் ஸ்டாண்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எம்எம் சுந்தரம் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது. ஸோ எம்எல்ஏவாக இருக்கும்போது நமக்கான இந்த ஏரியா மக்களுடைய இன்னைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹாஸ்பிட்டலும் நம்ம ஹைஸ்கூலும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் எத்தனையோ சட்டமன்ற தேர்தல்கள் நம்ம சந்திச்சிட்டோம், எத்தனையோ புதிய எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு தேவையான புதிய விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட அடிப்படை தேவைகளை நமக்கு செஞ்சு கொடுத்த, இல்லைன்னா நம்மளை மனிதர்களாக இன்னைக்கு வாழ்கிறதுக்கு காரணமாக இருந்த கல்வி மற்றும் சுகாதாரமும் நமக்கு வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் நம்ம எம்எம் சுந்தரம் அவர்கள். ஒரு நிறையா தொழில் பிரச்சனைகள் ஈடுபட்டிருக்கிறாரு, நிறையா கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் ஈடுபட்டிருக்காரு. இந்த லேண்டு கொடுத்தப்போ கூட ஹைஸ்கூல் கட்டுறதுக்கு கட்டுமான பணிகளுக்கு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் தாமதம் மறுத்தின உடனே அந்த இடத்துல ஒரு செட்டு போட்டு தன்னுடைய கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்களையும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர்களையும்
தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களையும் ஒன்றா கூப்பிட்டுட்டு போய் அங்கே அந்த வருஷமே 8, 9, 10 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒன்றா கொண்டு போய் ஒரு செட்டு போட்டு வாத்தியாராகவும் வேலை பார்த்து இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் அவரை மாதிரி ஒரு மாமனிதர் இல்லை. காரணம், அப்படி ஒரு அடிப்படை தேவைகளை உருவாக்கி தந்த நல்ல ஒரு வழிகாட்டி தான் நம்ம MM சுந்தரம் அவர்கள். அவருக்கு வண்டிப்பெரியாரில் செல வச்ச ஒருத்தவங்களுக்கும் என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். இப்போ நான் என்ன மாதிரி நிறைய பசங்க அந்த ஹைஸ்கூலில் படித்து போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் படித்த ஒருத்தவங்களும் கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு நபர் தான் நம்ம MM சுந்தரம் அவர்கள். அந்த ஹாஸ்பிட்டல் வர்றதுக்காகவும் ஹைஸ்கூல் வர்றதுக்காகவும் இந்த ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் வர்றதுக்காகவும் நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்காகவும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களில் அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்த ஒருத்தவங்களுக்கும் BDS தமிழின் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இன்னைக்கு வண்டிப்பெரியாரில் இருக்கக்கூடிய அந்த 2 சிலைகளில் இந்த பக்கம் இருக்கிற அம்பேத்கர் என்ன நினைச்சாரோ அதை இந்த பக்கம் செஞ்சு காட்டின ஒருத்தர் தான் MM சுந்தரம் அவர்கள். ஸோ MM சுந்தரம் அவர்கள் அந்த சிலைக்கும் நமக்கும் இந்த ஊருக்கும் ஏகப்பட்ட தொடர்புகள் இருக்குது. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈஸ்வர் பாலன். நன்றி.